உடையார். பாகம் 6, அத்தியாயம் 21. தொண்டை நாட்டு அந்தணர்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கி கொண்ட பெரிய கொட்டாரத்தில் ஒன்று கூடினார்கள். கொட்டாரம் மிக உயரமாக யானைகளை கட்டுவதற்கு உண்டான வலிமையோடு வேயப்பட்டிருந்தது. மேடையை நடுநாயகமாக போட்டு அவர்களில் முக்கியமானவர்களை அதில் அமர வைத்தார்கள். விஷயத்துக்கு வருவோம். என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கு தெள்ளத் தெளிவாக நம்மிடம் பதில் இருக்கிறது. நிர்வாகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஈடுபட போகிறோம். கணக்குகளை கவனமாக பார்த்து பார்த்து ஒப்படைக்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் என்பது சிக்கல் இல்லை, செய்து பழக்கமாகிவிட்டது. நாம் இப்போது கூடியிருப்பது நமக்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கிறதா, ஒட்டுமொத்தமாக எதையேனும் செய்ய வேண்டுமா என்பதுதான். நமது ஊருக்கு எப்போது திரும்பி போவது என்று சில இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாய் தந்தையரை, தமக்கைகளை, மற்ற உறவுகளை விட்டு விட்டு வந்திருப்பவர்கள் லேசான ஏக்கத்தோடு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு முறை சொந்த ஊருக்கு போய் வருவது எல்லோருக்குமே சந்தோஷம். நம்மை இரண்டாக பிரித்து கொண்டு 2 குழுக்களாக போய் வந்துவிட வேண்டும். அதிகபட்சமாக 60 நாட்கள் ஓய்வு என்று வைத்து கொள்ள வேண்டும். ஊருக்கு போக வேண்டும் என்ற கோரிக்கையை அரசரிடம் வைப்பதா அல்லது நாமே செய்து கொள்வதா? ஒரு அந்தணர் சந்தேகம் கேட்டார். அரசரிடம் சொல்லாமல் செய்ய முடியாது. இதற்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. இந்த கோயில் விமானம் திறந்து மற்ற பணிகள் முடிவடைந்து கோயில் கும்பாபிஷேகமும் நடந்தால் கீழே சாளுக்கியத்திலிருந்து வந்த படை ஊர் திரும்பும். அந்த படையோடு நாம் தொண்டை நாட்டுக்கு போய்விடலாம். அரசரது மகள் குந்தவையோடும் அவரது கணவர் விமலாதித்தனோடும் படைகள் போகும்போது நாமும் சௌகரியமாக எந்த பயமும் இன்றி தாண்டி விடலாம். வழிநடை மிருகங்கள் பயமும் நிச்சயம் இருக்காது. அதற்கு இன்னும் 1 வருடம் ஆகாதா? அவ்வளவு நாள் ஆகாது என்று நினைக்கிறேன். ஆனால் 6 மாதங்கள் நிச்சயம் ஆகிவிடும். நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். ராஜேந்திரர் தஞ்சையை விட்டு வடக்கே ஒரு தனி நகரம் ஸ்தாபிக்க போகிறாராம். கோட்டை கட்டப் போகிறாராம். தந்தையைப் போலவே கோயிலும் கட்டப்போகிறாராம். அதற்கு உண்டான சிற்பியை அனுப்பிவிட்டாராம். நகரத்தை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவர் இருக்குமாம், அகழி இருக்குமாம். அந்த நகரத்துக்குள்ளே வயல்வெளிகள் இருக்காதாம். போர் வீரர்களுக்கான வீடுகள், அதிகாரிகளுக்கான இடங்கள், அரசு அலுவலகங்கள் என்று இருக்குமாம். நாம் ராஜேந்திரரோடு போவோமா அல்லது தஞ்சையிலேயே தங்கிவிடுவோமா? மற்றொரு அந்தணர் கேட்டார். இளவரசர் ஒன்றும் அந்தணர்களை மதிப்பவராக தெரியவில்லையே. அவர் மதிக்காதது வைதீக அந்தணர்களைத்தான். நம்மீது அவர் பிரியமாக இருக்கிறார், மரியாதையாக நடத்துகிறார். அவரோடு அருண்மொழிப்பட்டன் இருக்கும் வரை நமக்கு எந்த அவமானமும் ஏற்படாது. அரசருக்கு உதவியாக இருக்க முடியாது என்று அந்தணர்கள் சொன்னதால் தான் கோபமே தவிர உதவி செய்கிறோம் என்று முன்வந்தால் நம்மீது அவருக்கு என்ன கோபம்? அவர் ஒட்டுமொத்தமாய் அந்தணர்களை அவமதிக்கவில்லை. அப்படியானால் நமக்கென்று அந்த கோட்டைக்குள் இடம் இருக்குமா? வீடுகள் கட்டி தருவாரா? ஜெயம் கொண்ட சோழபுரத்துக்கு போக உனக்கு அத்தனை ஆவலா? தஞ்சையை விட ஜெயம் கொண்டபுரம் நல்ல இடம். நதியை நம்பி பாசனம் இல்லை, ஏரி பாசனம். 3 போக பயிர் நிச்சயம் உண்டு. குடந்தைக்கு அருகே இருப்போம். அதே நேரம் தொண்டை நாட்டுக்கும் அருகே இருப்போம். 2 நாள் அல்லது 3 நாள் பயணத்தில் மயிலைக்கோ திருவான்மியூருக்கோ சென்று விடலாம். தஞ்சை பழைய நகரம். இங்கு பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் அதிகம். ஒரு புதிய நகரத்துக்குள் முதலாய் நாம் உள்ளே நுழைந்தால் நம்முடைய உரிமைகளை அதிகம் கெட்டிக்காரத்தனமாக பெற்றுவிடலாம். எனவே புதிய நகரத்துக்குத்தான் குடி போவது நல்லது என்பது என் அபிப்பிராயம் என்று அந்த அந்தண இளைஞன் சொல்லி முடித்தான். உயரமும் அகலமுமான அந்த மண்மேட்டை சக்கரவர்த்தி விடியல் நேரத்தில் பார்க்க கிளம்பினார். அவருக்கு முன்னும் பின்னும் மெய்க்காவல் வீரர்கள் போனார்கள். இளவரசை எழுப்பட்டுமா என்று கேட்ட பஞ்சவன் மாதேவிக்கு வேண்டாம் என்று அரசர் மறுத்துவிட்டார். வேளாளருக்கு ஆள் அனுப்பட்டுமா என்று ஒரு தளபதி கேட்டபோது அதையும் மறுதளித்து விட்டார். நான் மட்டும் சுற்றி வருகிறேன், சில வீரர்கள் போதும் என்று உத்தரவிட்டு முகம் கழுவி திருநீர் இட்டு தோளில் சால்வை போர்த்தி கருப்பு நிற குதிரையில் ஏறி மிக வேகமாக அரண்மனையிலிருந்து தெற்கு நோக்கி கோயில் கட்டப்படும் இடத்துக்கு போனார். தூங்கி வழிந்து கொண்டிருந்த வாயில் காவலர்கள் எழுந்து நின்று பரபரத்து வேலிக்கதவை பிரித்து வழிவிட்டார்கள். அந்த மண் மேட்டை ஒரு முறை சுற்றிவிட்டு இன்னொரு சுற்று சுற்ற வேண்டும் என்று எண்ணிய போது பிரம்மராயர் குதிரையில் வருவது தெரிந்தது. அவருடன் அருண்மொழிப்பட்டனும் பிரம்மராயரின் உளவு ஆட்களும் அவருக்கு அருகே குதிரைகளில் வந்தார்கள். மெய்க்காவல் வீரர்கள் அவர்களையும் சுற்றி கொண்டார்கள். அந்த சிறிய குதிரைப்படை பலமாக அந்த பெரிய மண் குன்றை சுற்ற ஆரம்பித்தது. பரமசுவாமி சிவபெருமானே, என்னோடு இரும். சுற்ற ஆரம்பிக்கும் போது கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பார்த்து மண் குன்றை நோக்கி சக்கரவர்த்தி கை கூப்பினார். அனைவருக்கும் உணவு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இருக்கிறோம்.
ஆனால் எத்தனை பேர் உள்ளே நுழைய போகிறார்கள், எத்தனை பேர் மண் கூடை தூக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் மேல் ஏறி மண் சரிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லா திட்டங்களும் இப்பொழுது மண்டைக்குள் சரியாக இருக்கின்றன. ஆனால் இறங்கி செய்யும் போதுதான் எங்கே எப்படி திசை மாறும் என்று புரியவில்லை. உங்களுக்குள் ஒரு பதட்டம் இருப்பதை காண்கிறோம். எனக்குள்ளும் அது இருக்கிறது. அருண்மொழிபட்டன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. பிரம்மராயர் சொல்ல சட்டென்று சக்கரவர்த்தி அருண்மொழிபட்டனை திரும்பி பார்த்தார். எப்படி இருக்கிறாள் ராஜராஜி என்று மெல்லிய குரலில் கேட்டார். தந்தையின் எதிரே தன் அணுக்கியை பற்றி விசாரித்ததும் சட்டென்று ஒரு வெட்கம், ஒரு தயக்கம் அருண்மொழிபட்டனுக்கு வந்தது. என்ன பதில் சொல்வது என்று தடுமாறினான். ராஜராஜி நலமாக இருக்கிறாள். இரவு பகலாய் ராஜராஜேஸ்வரம் நாட்டிய நாடகம் பற்றி பேசி கொண்டிருக்கிறாள் என்றான். அந்த சீருடையால் நலமா? நலம். இனி மறவர்கள் எந்தவித முரட்டுத்தனமும் காட்டாமல் இருக்கும்படி கட்டளை கடுமையாக பிறப்பிக்க வேண்டும், சக்கரவர்த்தி உரத்து சொன்னார். மறவர்களுக்கு மேல் உண்டான அதிகாரிகளிடம் சவுக்கு தர வேண்டும். இது இறைப்பணி. எல்லோரும் விரும்பி வேலை செய்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற வேலைக்கு நாம் எதுவும் கூலி கொடுக்க போவதில்லை. ஒழுங்காக உணவு போட்டால் போதும் என்றுதான் எனக்கு கவலையாக இருக்குது. உணவும் சுவையாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும். அரசாங்க உணவு முன்பின்னாகத்தான் இருக்கும் என்ற கேலி வந்துவிடக்கூடாது. நாளைக்கு எங்கேனும் சரியாக சமைக்கவில்லை என்றால் என்ன, சக்கரவர்த்தி உடையார் போட்ட சோறு போல போடுகிறாய் என்று ராஜராஜியை அருண்மொழிபட்டன் கேலி செய்வான் அல்லவா? சக்கரவர்த்தி சொல்ல சில வீரர்கள் மெல்ல சிரித்தார்கள். பிரம்மராயரோ உரக்க சிரித்தார். ஒரு விஷயம் பிரம்மராயர் பேசினார். என்ன? சக்கரவர்த்தி கேட்டார். ராஜராஜிக்கு சமைக்க தெரியாது, ஆனால் அருண்மொழிபட்டன் நன்றாக சமைப்பான் என்றார். சக்கரவர்த்தி குதிரையை திருப்பி உரத்த குரலில் சிரித்தார். அருண்மொழிபட்டனை உற்று பார்த்தார். அருண்மொழிபட்டன் தலை கவிழ்ந்து நாணி முகம் திருப்பி கொண்டான். அப்போது ராஜராஜிக்கு சமைத்து போடவா தினமும் மாலை வேளையில் அங்கே போகிறான்? தெரியாது. நான் அங்கெல்லாம் எனது உளவு ஆட்களை அனுப்புவதில்லை. பிரம்மராயர் சொல்ல மறுபடியும் வெடிச்சிரிப்பு எல்லோரிடமும் பீரிட்டது. அருண்மொழிபட்டன் குதிரையில் இருந்தபடியே மற்ற வீரர்களை முறைத்தான். அவன் முறைப்புக்கு வீரர்கள் மறுபடியும் சிரித்தார்கள். அடங்கி இருங்களடா என்று அதட்டினான். வீரர்கள் சட்டென்று அடங்கினார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எப்பொழுது கேலி பேசுவார், எப்பொழுது காரியத்தில் கண்ணாக இருப்பார் என்று எவராலும் எப்பொழுதும் அனுமானிக்க முடிந்ததே இல்லை. மேற்கு பக்கத்தின் வழியாக குதிரைகள் போன போது தொண்டை நாட்டு அந்தணர்கள் காத்திருந்தார்கள். எல்லோரும் திருச்சின்னங்களுடன் இடுப்பு துண்டோடும் ருத்ராட்ச மாலையோடும் கையில் சுவடிகளோடும் நின்றார்கள். ஜெய விஜயி பவ என்று எல்லோரும் வலது கையை ஒரு சேர உயர்த்தினார்கள். அரசரும் குதிரைகளில் இருந்த மற்றவர்களும் இறங்கினார்கள். மெய்க்காவல் படையினர் மட்டும் குதிரையிலிருந்து இறங்காமல் அந்தணர்களை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று அரசர் வினவ தொண்டை நாட்டு அந்தணர்கள் 3 பேர் முன்வந்தார்கள். கிழக்கே சோறு கவனிப்பவர், தெற்கே சோறு கவனிப்பவர், மேற்கே சோறு கவனிப்பவர் என்று 3 பேரும் சொன்னார்கள். அப்பொழுது வடக்கே என்று கேட்க, அந்த இடத்தில் நீர்க்குளம் இருக்கிறது. அந்த இடத்தில் சோறு போடுவதற்கு இல்லை. இடையராது குடி தண்ணீருக்கும் மாடுகள் குதிரைகளுக்கு நீர் போவதற்கும் அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கே உணவு போடும் வேலையை வைத்து கொள்ளவில்லை என்றார்கள். மண்மேட்டில் உள்ளவர்கள் கீழ் இறங்கித்தான் சோறு வாங்க வேண்டுமா, அல்லது சோறு மேலே போகுமா? சோறு மேலே போவது நல்லதா என்று சக்கரவர்த்தி கேட்டார். எல்லா இடமும் எச்சில் இலையும் தட்டும் சோறுமாக பரவும். சகலமும் கீழே இறங்கி வந்து கை கழுவி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். இல்லையெனில் சோரோடு நீரும் அல்லவா மேலே போக வேண்டும். நல்லது, நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் இத்தனை உயரம் ஏறி இத்தனை உயரம் இறங்க வேண்டுமே. ஏறுவதுதான் கஷ்டம், இறங்குவது வெகு சீக்கிரம் இறங்கி விடுகிறார்கள். அதுவும் இல்லாமல் கொம்பு சொருகி கட்டை வழியே சறுக்கி சறுக்கி நேரே இறங்குகிறார்கள். ஏறும் பொழுதுதான் இந்த பாதி வழியாக போகிறார்கள் என்றார்கள். வேறு என்ன செய்திருக்கிறீர்கள்? வேலை ஆரம்பிப்பதற்கும் மேலே உச்சியில் நிற்பதற்கும் மறுபடியும் வேலை துவங்க வேண்டும் என்பதற்கும் 4 புறமும் எக்காளங்கள் முழங்க வேண்டும். சிறு முரசு அறையப்பட வேண்டும். அதற்கு சில சங்கீதங்கள் வைத்திருக்கிறோம். எக்காலம் இப்படி ஊதினால் வேலை ஆரம்பிக்க வேண்டும் என்று அர்த்தம். அவர்கள் திரும்பி எட்டி பார்க்க தொலைவில் எக்காலத்தோடு நின்றிருந்த வீரர்கள் முன்னே வந்து வாசித்து காட்டினார்கள். இந்த 2 சங்கீதங்கள் தவிர வேறு ஏதேனும் சங்கீதங்கள் உண்டா? உண்டு.
ஆபத்து என்று தோன்றுகிற போது விரைவாக வெளியேறுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு எக்கால குறி ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக மண் சரிகிறது என்றால் இந்த எக்காலம் விரைவாக ஊதப்பட வேண்டும். அதற்கொரு நியமம் வைத்து கொள்ள வேண்டும். ஆபத்து என்பதை இந்த எக்காலம் இப்படி சொல்லும் என்று வாசித்து காட்டினார்கள். என் காணிக்கையாக 2 எக்காலங்களை பரமசுவாமிக்கு தர வேண்டும். தங்க எக்காலம் செய்யப்பட வேண்டும். சக்கரவர்த்தி உடையார் உள்ளே உறுதி பூண்டார். சிறு முரசு அதிர்வோடு அடிக்கப்பட்டது. மறுபடியும் இந்த 3 வித ஒலிகளும் சரி பார்க்கப்பட்டன. வேறு என்ன? காசு இருக்கிறதா? நெல், பருப்பு வகைகள், காய்கறிகள், அது பற்றி ஏதேனும் குறைகள் உண்டா என்று கேட்க, அது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒருவர் வயிறு கூட வாடாமல் சோறிடுவோம் என்று பரமசுவாமியின் பாதம் பணிந்து சத்தியம் செய்கிறோம். எங்கள் முழு உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் இதற்காக செலவிட நாங்கள் சபதம் பூண்டிருக்கிறோம் என்று சொல்ல, சக்கரவர்த்தி உடையார் அவர்களை வணங்கினார். ஒரு விண்ணப்பம் சற்று வயதான ஒரு அந்தனர் சொல்ல அருகே வர சொன்னார். எங்களில் அநேகர் தொண்டை நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். இப்போது அல்ல, கோயில் பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நிறைவேறி எங்களில் பாதி பேர் தொண்டை நாட்டிற்கு போய் மறுபடியும் மீண்டு வந்த பிறகு அடுத்த பாதி பேர் தொண்டை நாட்டிற்கு பயணம் செய்வார்கள். இந்த வேலை முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டி உங்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு நாங்கள் தொண்டை தேசம் பயணப்படுவோம். அதற்கு இப்பொழுதே உங்கள் அனுமதியை கோருகிறோம். ஆகா, நன்றாக போய் வாருங்களேன். உங்கள் உழைப்பால் இந்த தஞ்சை தரணி பலமடைந்திருப்பதை நான் கண்கூடாக காண்கிறேன். ஊருக்கு போகும்போது என்ன சன்மானம் வேண்டும் என்பதை முன்கூட்டியே யோசனை செய்து சொல்லிவிட்டீர்கள் என்றால் பொக்கிஷத்திலிருந்து அதை கொடுக்க எனக்கும் வசதியாக இருக்கும். அப்படியே கோயில் பணி செவ்வனே முடிந்துவிட்டதா என்பதையும் உங்களில் பாதி பேர் இங்கு தங்குகிறீர்களா என்பதையும் உறுதி செய்து கொண்டு இந்த காரியத்தில் ஈடுபடுங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்ல அந்தணர்கள் சந்தோஷமானார்கள். மேல் துண்டை விசிறி ஜெய விஜயி பவ என்று வாழ்த்தினார்கள். சோழம் சோழம் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் சந்தோஷம் எல்லோருக்கும் தொற்றிக்கொண்டது. இப்பொழுது சிற்பிகளுடைய வேலை என்ன? சட்டென்று சக்கரவர்த்தி உடையார் கேட்டார். பெரும்பாலான சிற்பிகள் மண் அள்ளுவதை மேற்பார்வையிட செய்வார்கள். அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. இன்னும் சில சிற்பிகள் கோஷ்டத்தில் அமர வைக்க வேண்டிய சிற்பங்களை செய்வதும் உள்ளுக்குள் வைக்க வேண்டிய சிற்பிகளை செய்வதும் என்று பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சிற்பிகள் கோயிலை சுற்றி ஒரு இடுப்பளவு சுவர் ஒன்று கட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான பாறைகளை செதுக்க வேறு பக்கம் போயிருக்கிறார்கள். இடுப்பளவு சுவரா? சக்கரவர்த்தி யோசனையுடன் கேட்டார். ஆமாம், ஒரு கோயில் இருந்தால் அதற்கு சுற்றுச்சுவர் இருக்க வேண்டும் அல்லவா? இது இடுப்பளவு பாறை சுவராக இருக்கும் என்று அந்தனர் சொல்ல, ஒரு ஆள் உயர சுவர் போதுமா? சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கேட்டார். நீங்கள் தான் சொல்ல வேண்டும் சக்கரவர்த்தி. பிரம்மராயர் பணிவோடு சக்கரவர்த்திக்கு பதில் சொன்னார். சக்கரவர்த்தி தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு விடைபெற கை கூப்பினார். அந்தணர்களின் தலைவன் போலிருந்த ஒரு மத்திம வயது இளைஞன் முன்வந்து கைகூப்பினான். இந்த மகத்தான பணிக்காக உங்களை நீங்கள் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம். இந்த கோயில் பணியில் நாங்களும் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே எங்கள் காணிக்கையாக என்று சொல்லி திரும்பினான். அந்த அந்தணர்கள் சரசரவென்று நகர்ந்தார்கள். அங்கு 16 உலோக பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. எல்லாம் சோறு வடிக்கும் பெரிய தாமிர தவளைகள். வெளியேயும் உள்ளேயும் ஈயம் பூசப்பட்டு பளபளத்து இருந்தன. ஒவ்வொரு பானையிலும் நீண்ட உலோக கரண்டியும் பல்வேறு மர அகப்பைகளும் வைக்கப்பட்டிருந்தன. மர துடுப்புகளும் இருந்தன. சக்கரவர்த்தி வியந்தார். குதிரையை செலுத்தி கொண்டு அருகே போய் பார்த்தார். ஒரு உலோக பானை அவருக்கு தூக்கி காட்டப்பட்டது. என்ன பிரம்மராயரே, உம்முடைய கட்டளையா இது? சக்கரவர்த்தி ஆவலாக வினவினார். என் கட்டளை அல்ல, எனக்கு தெரியாது. தொண்டை நாட்டு அந்தணர்கள் என் கட்டளைகளை எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் தனியே இயங்குகிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே தாங்களே கட்டுப்பாடு விதித்து கொண்டு தங்களைத்தானே சரி செய்து கொண்டு எந்த தலைவரும் இல்லாமல் ஒரு குழுவின் சொல்படி நடந்து கொள்கிறார்கள். இந்த பானை விவகாரம் எனக்கு தெரியாது என்று சொல்ல சக்கரவர்த்தி ஆவலோடு அந்தணர்களை நோக்கி திரும்பினார். உங்களில் யாரும் தலைவர் இல்லையா என்று கேட்டார். இல்லை, தலைவர் என்று யாரும் இல்லை. எங்களை நிர்வகிக்க 11 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறது. அது சகல விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து இப்படி செய்யலாமா என்று அந்தணர்களிடம் அபிப்பிராயம் கேட்டு ஒருவேளை எவரேனும் மறுப்பு சொன்னால் அந்த மறுப்பையும் கவனத்தில் கொண்டு அவருக்கு தக்க பதில் சொல்லி பிறகு செயல்படுத்துகிறோம். இது எங்களுக்கு எளிதாக இருக்கிறது. எனக்கு புரிகிறது. தொண்டை நாட்டு அந்தணர்கள் கட்டுக்கோப்பு மிக்கவர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
இந்த பானைகளும் உங்கள் அன்பும் எனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்து விட்டன. சோழம் 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 என்று அந்தணர்கள் எதிரொலித்தார்கள். சக்கரவர்த்தி உடையார் குதிரையை திருப்பினார். பிரம்மராயருக்கு ஏனோ உள்ளே லேசாய் வலித்தது. இத்தனை பேர் இந்த கோயிலுக்கு நன்கொடை தருகிறார்களே, நான் ஏதும் தரக்கூடாதா என்று யோசித்த வண்ணம் பிரம்மராயர் சக்கரவர்த்தியின் பின்தொடர்ந்தார். வடக்கே மண் சரிவில் குளம் நோக்கி சக்கரவர்த்தியாரின் குதிரை இறங்கியது. அவர் இறக்கத்தில் இறங்கும்போது மற்ற குதிரைகள் அவரை சூழ்ந்து கொண்டன. சற்று தள்ளி நிதானமாக வந்த பிரம்மராயரை அருண்மொழிப்பட்டன் அருகே போய் தன் குதிரையை உரசியபடி செலுத்தி வந்தான். என்னப்பா, சட்டென்று முகம் வாடி விட்டீர்களே, என்ன காரணம்? ஆள் ஆளுக்கு ஏதேனும் செய்கிறார்களடா. நான் என்ன செய்வது என்று யோசிக்கவே இல்லை. என்ன செய்வது என்று தெரியவும் இல்லை. உண்மையாகவா அப்பா? என்னடா இப்படி கேட்கிறாய்? நான் இதில் மனம் செலுத்தவே இல்லையடா. மனம் செலுத்த முடியாமல் உங்களுக்கு விதவிதமான வேலைகள் அப்பா. நீங்கள் மனம் செலுத்தினால் வெகு விரைவில் தீர்மானம் செய்து விடுவீர்கள். என்ன தீர்மானம் செய்வது? ஏதோ ஒரு சோர்வு அடிக்கடி பற்றி கொள்கிறது. எனக்கு வயதாகிவிட்டதோ என்று கவலை. அப்படியெல்லாம் இல்லையப்பா. எத்தனை வயதானாலும் உங்களுடைய அறிவுத்திறன் மங்காது. ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும். என்ன உதவி? நீங்கள் என்ன கொடுத்தால் அரசருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்ற விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். அடே, என்ன அந்த விஷயம்? சொல், பிரம்மராயர் ஆவலோடு கேட்டார். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காவிட்டால்? அப்படி இருந்தால் ஆலோசித்து பேசலாமடா. அப்பா, மதில் சுவர் எழுப்புகின்ற பணியை, அந்த செலவை நீங்கள் மேற்கொள்ளுங்களேன். என்னடா சொல்கிறாய்? இடுப்பளவு ஆள் அளவு மதில் சுவரெல்லாம் வெகு நிச்சயம் போதாதப்பா. எதிரிகளை கொன்று குவித்து இந்த கோயிலை கட்டி கொண்டிருக்கிறோம். மேலை சாளுக்கியத்தை நசுக்கிவிட்டு இந்த கோயிலை எழுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் சந்திர சூரியர் உள்ளவரையில் இருக்க வேண்டுமெனில் இதற்கு நல்லதொரு மதில் சுவர் வேண்டாமோ? இதை கோட்டை போல மாற்ற வேண்டாமோ? அடே, என்னடா சொல்கிறாய்? படையெடுத்து வந்து கோயிலை நாசம் செய்து விடுவார்களா? அங்கு போய் நாம் கோயிலையா நாசம் செய்தோம்? ஹா, நாம் கோயிலை நாசம் செய்யவில்லை. கோயிலுக்குள் இருக்கின்ற விக்கிரகங்களை பெயர்த்து எடுத்து வந்து நம் வீட்டு கொள்ளையில் நட்டு கொண்டோம். மறந்துவிட்டதா? அதனால் அதனால் என்னடா சொல்கிறாய்? இங்கிருந்து எதையும் எவரும் பெயர்த்து எடுத்துவிடக்கூடாது என்பதால் இதை சுற்றி மிக உயரமான 3 கோல் உயரமான ஒரு மதில் சுவரை, கோட்டை போன்ற கருங்கல் சுவரை நீங்கள் எழுப்பித்தர வேண்டும். அந்த கருங்கல் சுவர் எழுப்புவதற்கு பக்கபலமாக ஒரு மண்டபத்தையும் கட்ட வேண்டும். அந்த மண்டபம் இங்கு கோயில் பணி செய்பவர்களுக்கும் வெளியூரிலிருந்து வந்து தங்குபவர்களுக்கும் படுக்கின்ற இடமாக இருக்கும். அவர்கள் ஏன் வெட்ட வெளியில் படுக்க வேண்டும்? உள்ளுக்குள்ளே கோயிலில் படுக்க முடியாது, கோயில் மண்டபத்தில் படுக்கக்கூடாது என்பார்கள். வெளியிலிருந்து வந்த கிராமவாசிகள் படுப்பதற்கு இடம் வேண்டுமல்லவா? ஆக ஒரு பெரிய வட்ட சுவர் கோட்டையை சுற்றி கட்டி அந்த சுவரை ஒட்டி ஒரு சிறு திருச்சுற்று மாளிகை நன்றாக இருக்காதா? சட்டென்று பிரம்மராயர் குதிரையை நிறுத்தி திரும்பினார். திரும்பி மணற்குன்றை பார்த்தார். சக்கரவர்த்தி உடையாரை விட்டுவிட்டு அவர் குதிரை மறுபடியும் மணற்குன்று சுற்ற போயிற்று. அருண்மொழிப்பட்டன் தன் குதிரையில் பிரம்மராயரை தொடர்ந்தான். அருண்மொழியின் உதவியாலும் பிரம்மராயரின் உளவாளிகள் 2 பேரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அந்த 5 குதிரைகளும் மறுபடியும் அந்த மண் குன்றை வலம் வந்தன. மண் குன்றிலிருந்து எவ்வளவு தொலைவு அந்த மதில் சுவர் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு கணக்கோடு அவர் குதிரையை செலுத்தி கொண்டு வந்தார். அப்பா கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். குதிரையை நிறுத்தும் போது என்ன செலவாகும் என்று சொல்லிவிடுவார் என்று அருண்மொழிப்பட்டன் நினைத்தான். அவன் நினைத்தது போலவே இத்தனை கழஞ்சுகள் செலவாகும் என்றும், இத்தனை ஆட்கள் தேவைப்படும், இத்தனை நாட்களில் முடித்து விடலாம் என்று மண் சரிவில் மறுபடி இறங்கும் போது பிரம்மராயர் பதில் சொன்னார். திரும்பி தன் மகனை பார்த்தார். அவன் தோளில் கை வைத்தார். உன்னை மகனாக பெற்றதற்கு இந்த கணம், இந்த நல்ல கணம் நான் பெருமிதம் அடைகிறேன். நான் உன் மடியில் மரணமடைய விரும்புகிறேன் அருண்மொழி. என் வாயில் கங்கை ஜலம் ஊற்றி காதில் கர்ண மந்திரம் சொல்லி நாராயணனுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்து என்னை நீதான் கரையேற்ற வேண்டுமடா என்று குரல் கம்ம சொன்னபோது அருண்மொழிப்பட்டன் கண் கலங்கினான். குதிரையில் இருந்தபடியே தாவி தன் தந்தையை தழுவிக்கொண்டான். நீர் எனக்கு தந்தையாக வந்தது என் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஒருவேளை நீங்கள் இறந்து நான் வயதாகி தளர்ந்திருக்கும் போது எனக்கு நீங்கள் பேரராக பிறக்க வேண்டும். உம்மை நான் பேர் சொல்லி அழைத்ததில்லை. ஆனால் கிருஷ்ணன் ராமன் என்று உம்முடைய பெயரை என் பேரனுக்கு சொல்லி வாயார நான் அழைக்க வேண்டும்.
அந்த பேரனுக்கு நான் இறந்த பிறகு மகனாக பிறக்க வேண்டும் என்று தழுவியபடியே சொன்னான். தந்தையும் தனையனும் இருக்க தழுவி கொண்டார்கள். கீழே குளத்திலிருந்து உச்சியில் அவர்கள் கட்டி கொண்டு நிற்பதை சக்கரவர்த்தி உடையார் பார்த்தார். அவர் விழிகள் வியப்பால் வியந்தன. நல்ல சகுனங்களே காலையிலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பாத்திரங்கள் பார்த்ததும் தந்தையும் பிள்ளையுமாக இருவர் தழுவி கொள்வதை பார்த்ததும் அந்தணர்கள் ஜெய விஜயீ பவ என்றதும் எக்காலம் கேட்டதும் மனசு நிறைகிறது. இதோ இந்த குளத்து நீர் குடித்ததும் இன்னும் குளுமையாக இருக்கிறது. இந்த வேலை வெகு நிச்சயமாய் நன்கு முடியும் என்று சொன்னார். தொலைவிலே எக்காலம் கேட்டது. வேலைக்கு வாருங்கள் என்ற எக்காலம் அது. அந்த எக்காலம் கேட்டு ஜனங்கள் சாரி சாரியாக அந்த மண் குன்றை நோக்கி நடந்தார்கள். அரிசி கஞ்சி கொதித்து கொண்டிருந்தது. பெரிய மண் தொட்டியில் ஆற வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைகின்ற அத்துணை பேருக்கும் மண் குடுவையில் அரிசி கஞ்சியும் தொட்டுக்கொள்ள பீர்க்கந்துவையிலும் தரப்பட்டன. 2 குவளை அரிசி கஞ்சியும் உள்ளங்கை அளவு பீர்க்கந்துவையிலும் சாப்பிட்டு விட்டு ஆட்கள் உள்ளே நுழைந்தார்கள். பெண்களும் தலைக்கூடையோடு உள்ளே போனார்கள். மாடுகள் மேற்கு பக்கம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சோழ தேசத்தின் சேனாதிபதியும் முதல் மந்திரியுமான பிரம்மராயர், வேவு படைகளின் முதல்வர்களான கோவிந்தனும் வில்லிற் கிடந்தான் மங்களாச்சனும் அவருக்கு அருகே நெருங்கி வந்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். உங்களுடைய இந்த அற்புதமான பணியில் எங்கள் 2 பேரையும் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதில் சுவர் கட்டும் பணியில் பூரணமாக எங்களை ஈடுபடுத்தி கொள்ள தயவு செய்து அனுமதி கொடுங்கள் என்றனர். மேலும் நீங்கள் உத்தரவிட்டால் இப்பொழுதே யார் இந்த சுவர் கட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று பார்த்து அந்த சிற்பியிடம் பேசி மேற்கொண்டு இது எத்தனை உயரத்துக்கு வர வேண்டும் என்பதையும் நிர்ணயம் செய்து மண்டபத் தூண்கள் பற்றியும் பேசி அதற்குண்டான கற்கள் ஆட்கள் என்று பல வகைகளை பற்றி விவரமாக கேட்டுக்கொண்டு இன்று இரவே உங்களை சந்திக்கிறோம். இத்தகைய செயலில் ஈடுபடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்கள் மகனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களிடம் வேலை செய்தது போல நாங்கள் உங்கள் மகனிடமும் வேலை செய்ய வேண்டும். அதற்கு பெரியவரான நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். கைகூப்பி கோவிந்தன் பேச பிரம்மராயர் கண்ணிலிருந்து மெல்ல கண்ணீர் கசிந்தது. கோவிந்தா, வெறும் மதில் சுவர் கட்டும் பணியே மிகப்பெரிய கிறுகிறுப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கோயில் கட்டும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட சக்கரவர்த்தி என்னவெல்லாம் அவஸ்தைப்பட்டிருப்பார். என்னை விட ராஜராஜர் வயதில் சிறியவரடா. இரவு பகல் பாராது தூக்கமில்லாது எத்துணை உழைத்திருப்பார், எத்துணை யோசித்திருப்பார். மிக உயர்ந்த ஒரு மனிதரிடம் நாம் பணிபுரிகிறோம். அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவரை கண்ணின் மணியென காப்பாற்ற வேண்டும். மெய்காவல் படையும் நமது உளவு படையும் கைகோர்த்து செயல்பட வேண்டும். அதிகமாக ஆட்கள் இருப்பதால் இவர்களுக்கிடையே மன்னர் புழங்குவதால் இங்கே எந்தவித அசம்பாவிதமும் நிகழ்ந்துவிடக்கூடாது. மன்னரை தொடும் முயற்சியில் அல்லது மன்னருக்கு நெருங்கி நின்று பேசுகின்ற முயற்சியில் எவர் ஈடுபட்டாலும் கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் மன்னர் இருக்கும்போது அதிகமாக அதட்ட வேண்டாம். நாலாபுறமும் நாலாவிதமாக உத்தரவுகள் பிறப்பித்தார்கள். உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு வேலை செய்தார்கள். முதலாய் 100 வலிமையான இளைஞர் பட்டாளம் அந்த மண் குன்றின் அடியில் வந்து நின்றது. அவர்கள்தான் புலிக்கொடியோடு மேலே ஏறி அங்கு புலிக்கொடியை நட்டுவிட்டு அங்கிருந்தபடியே மண் அகற்ற போகிறவர்கள். பல்வேறு ஊர்களை சேர்ந்த இளைஞர்களை அங்கு நிற்க வைத்திருந்தார்கள். அவர்கள் அமைதியாக நிற்கிறார்களா என்று ஒரு தளபதி பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்சம் ஆடுகிறவனை உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து விலக்கினார். ஆடினால் விலக்குகிறார்கள் என்று அந்த கூட்டம் கண்டு கொண்டு அமைதியாக நின்றது. ஏன் ஆடக்கூடாது என்கிறீர்கள்? ஒரு இளைஞன் சீரலாக கேட்டான். அறிவு கெட்ட முண்டம், அந்த தளபதி அவனை விட சீரலாக பதில் சொன்னார். இத்தனை உயரத்தில் ஏறி நின்று இவன் இழித்தது போல இடுப்பு அசைத்து ஆட்டி மாட்டினால் தலை குப்புற விழுவாய். இன்றைக்கு முதல் நரபலியாக நீ இருக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பமில்லை. உன் தாய் தந்தைக்கு மகனாக நீ ஊர் திரும்பி போக வேண்டுமென்றால் ஆடாமல் அசையாமல் அமைதியாக இரு. உயரத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியும் பார்த்து வைத்து ஒவ்வொரு கூடை மண்ணையும் அமைதியாக எடுத்து வைத்தால்தான் எல்லோரும் வீடு போய் சேர முடியும். இல்லையென்றால் நீயும் அழிந்து இன்னும் 4 பேரையும் அழிப்பாய். புரிகிறதா என்று அந்த தளபதி சொல்ல அங்கு நின்றிருந்த அந்த இளைஞர் கூட்டம் புரிந்தது என்று தலையாட்டியது. தங்களுக்குள் அமைதியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசிக்கொண்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.